ஈரோட்லேருந்து வர்றேங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். நாங்களாம் உண்மையான பக்தர்கள். அங்கே போன தடவையே அந்த மாதிரி கஜா மஜான்னு பண்ணி எல்லாம் ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்தது. நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம். சபரிமலை புனிதம் கிடக்கூடாது, சபரிமலையில் புனிதம் கிடக்கூடாதுங்கிறக்காக வந்திருக்கிறோங்க. ஈரோட்லேருந்து 50 பேர் வந்திருக்கோங்க. 50 பேர் வந்திருக்கோம். வருவோங்க, வருஷம் வருஷம் வருவோம். மந்த்லி ஒரு 2-3 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவோம். ஒரு 40 வருஷம் வராங்க, 45 வருஷம் வந்துட்டுருக்காங்க. 45 பேர் வராங்க. ஒரு சங்கமம் கவர்மெண்ட் அதுக்கு பார்த்தோம், நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். அது கொஞ்சம் அரசாங்கம் நடத்துனதுங்க. இது நாம் உண்மையான பக்தர்கள் வந்திருக்கோம். அதை நாம் எப்படி சொல்ல முடியாது? அது உண்மையான பக்தர் நான் சொல்ல முடியாதுங்க. நாங்கள் பாலிட்டிக்ஸ்க்காக வரல, ஐயப்பனுக்காக வந்திருக்கிறோம். புனிதம் கிடக்கூடாதுங்கிறக்காக வந்திருக்காங்க. புனிதம் காக்கப்பட வேண்டும். அதுக்காக நாங்கள் எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த புனிதம் இல்லை, மதம் எல்லா மதத்தினுடைய நம்பிக்கையும் பேரில் தான் மதம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதில் ஒரு சில மதங்களில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சபரிமலையில் இது வரைக்கும் எந்தெந்த பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோமோ அது தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். அந்த பாரம்பரிய பெருமையை நோக்கி தான் எல்லா பக்தர்களும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் மாற்றம் இருக்கக்கூடாது. சபரிமலையுடைய புனிதம் காக்கப்பட வேண்டும். இந்த பாரம்பரியத்துக்கு தான் இந்த போராட்டம். என்னங்க போராட்டம்? இது போராட்டம் ஈவினிங்கு. ஆமாங்க, போராட்ட காலத்துக்கு தான் போகிறோம். போராட்டம் வெற்றி அடையணும், சிறப்பாக நடக்கணும். அந்த ஐயப்பனுடைய அருள் கொடுப்பாரு, நல்லபடியாக நடக்கு. இன்னும் வலிமையாக நாங்கள் வருவோம், சப்போர்ட்டாக இருப்போம்.